சிஜிஆர் டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சிஜிஆர் டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. வணக்கம். இன்று நாம் ஜிஎஸ்டி சட்டத்தில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம். இது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையிலிருந்து வந்த தீர்ப்பு. பல தொழில் முனைவோரும் வணிகர்களும் அன்றாடம் சந்திக்கிற ஒரு பெரிய தலைவலி இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசி. அதிலும் குறிப்பா சரியான நேரத்திற்குள் ஐடிசியை கோர முடியாமல் போவது. கோவிட் பெருந்தொற்று காலத்தை நீங்க நினைச்சு பாருங்க. பலராலும் சரியான நேரத்துல ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்ய முடியல. அப்படி தாமதமாக கோரப்பட்ட ஐடிசியை அதிகாரி நிராகரிச்சா என்ன பண்றது? அப்படி ஒரு சூழல்ல சிக்கிய ஒருத்தருக்கு இந்த தீர்ப்பு எப்படி ஒரு பெரிய நிவாரணத்தை கொடுத்திருக்குன்னு தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஒரு வழக்கின் தீர்ப்பு மட்டுமல்ல, சட்டத்தை எப்படி அணுகணுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஒரு சட்ட திருத்தம், அதுவும் பின்னோக்கி அமலுக்கு வர்ற ஒரு திருத்தம், எப்படி ஒரு வரி செலுத்துவோரின் தலையெழுத்தையே மாத்துதுங்கிறத இந்த வழக்குல நீதிமன்றம் ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு. இது சட்டத்தோட நோக்கம் விதிகளை அமல்படுத்துறது மட்டுமல்ல, நியாயத்தையும் நிலைநாட்டுவதுதான்னு உணர்த்துது. சரி, அப்போ இந்த வழக்கின் ஆரம்ப புள்ளிக்கு போவோம். என்ன நடந்தது? மனுதாரர் ஏன் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியிருந்தது? விஷயம் இதுதான். மனுதாரர் 2017-18 நிதியாண்டு முதல் 2020-21 வரையிலான காலகட்டத்துக்கான தனது ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன்ஸை தாக்கல் செய்யறதுல தாமதம் செஞ்சிருந்தார். ஓ, அதுக்கு என்ன காரணம்னு மனுதாரர் தரப்புல சொல்லப்பட்டது? நாம எல்லோரும் எதிர்பார்த்ததுதான். கோவிட்-19 பெருந்தொற்று, அப்புறம் அதனால ஏற்பட்ட கடுமையான நிதி நெருக்கடி தான் காரணம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல பல பிசினஸ்களும் இதே பிரச்சனையில தான் இருந்துச்சு. இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, ஒரு பொதுவான சிக்கல். உண்மைதான். சரி, இந்த தாமதத்தை பார்த்ததும் ஜிஎஸ்டி அதிகாரி என்ன செஞ்சார்? ஜிஎஸ்டி அதிகாரி சட்ட புத்தகத்தின்படி நேரா போயிட்டார். டிஎன்ஜிஎஸ்டி சட்டம் 2017 பிரிவு 16 அவரு கையில் எடுத்தார். அந்த பிரிவின்படி ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டுக்கான ஐடிசிய அடுத்த நிதியாண்டு செப்டம்பர் மாச ரிட்டர்ன் தாக்கல் செய்யறதுக்கான காலக்கெடுவுக்குள்ள கோரணும். அந்த காலக்கெடுவை மனுதாரர் தாண்டிட்டார். ஆக சட்டப்படி அதிகாரி செஞ்சது சரிதானே? அந்த நேரத்துல இருந்த சட்டப்படி பார்த்தா அவர் செஞ்சது சரிதான். காலக்கெடுவை தாண்டினதால மனுதாரர் கோரியிருந்த முழு ஐடிசியையும் அவர் நிராகரிச்சார். ஏப்ரல் 2, 2024 அன்னைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு ஐடிசியை ரத்து செஞ்சது மட்டும் இல்லாம அதுக்கான வரி, அபராதம், அப்புறம் வட்டியையும் செலுத்தச் சொன்னார். இது மனுதாரருக்கு ஒரு பெரிய இடி மாதிரி இருந்திருக்கும். சட்டப்படி பார்த்தா அதிகாரி செஞ்சது சரி, ஆனா சூழ்நிலையை பார்த்தா மனுதாரரோட நிலைமையும் நியாயமா தெரியுது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல மனுதாரர் கையில வேற எந்த வழியும் இல்லையா? இது ஒரு முட்டுச்சந்து மாதிரி இல்லையா? மிகச் சரியான கேள்வி. அதுதான் இந்த வழக்கின் மிக சுவாரஸ்யமான பகுதி. மனுதாரர் முட்டுச்சந்துல நிக்கிறதா நினைச்சப்போதான் அரசாங்கமே அவருக்காக ஒரு புதிய வழியை திறந்துச்சு. அந்த வழிதான் ஒரு சட்ட திருத்தம். ஒரு நிமிஷம், அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததா? அதுவும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யவா? இது எப்ப நடந்தது? ஆமா, நிதி சட்டம் எண் 2 2024 மத்திய ஜிஎஸ்டி சட்டத்துல பிரிவு 16(5) ஒரு புதிய உட்பிரிவை அரசாங்கம் சேர்த்தது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரு சாதாரண திருத்தம் இல்ல, இது ஒரு பின்னோக்கிய சட்ட திருத்தம், அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட். பின்னோக்கி செயல்படும் திருத்தம்னா சட்டம் இயற்றப்பட்ட தேதிக்கு முன்னாடியே, அதாவது ஜூலை 1, 2017 முதலே இது அமல்ல இருக்கிறதா கருதப்படும். அப்படிதானே? இது கொஞ்சம் அசாதாரணமான விஷயம் இல்லையா? அசாதாரணமானதுதான், ஆனா அவசியமானதும் கூட. கோவிட் மாதிரி ஒரு தேசிய பேரிடர் நேரத்துல ஏற்பட்ட சிக்கல்களை சரி செய்ய அரசாங்கம் இந்த அசாதாரணமான வழியை தேர்ந்தெடுத்தது. நாடு முழுக்க லட்சக்கணக்கான வணிகர்கள் இதே சிக்கல்ல இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் அளிக்க இது ஒரு கொள்கை அளவிலான முடிவு. அப்போ அந்த புதிய பிரிவு 16(5) என்ன சொல்லுது? அது எப்படி பழைய விதியான 16 நாளை மாத்துச்சு? இங்கதான் சட்டத்தோட நுணுக்கமான மொழிவேலை செய்யுது. இந்த புதிய பிரிவு 16 என்ன சொல்லப்பட்டிருந்தாலுங்கிற வார்த்தைகளோட தொடங்குது. சட்ட மொழியில இத நான் அப்ஸ்டாண்டே கிளாஸ்னு சொல்லுவோம். நான் அப்ஸ்டாண்டே கிளாஸ், அதாவது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்ற மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான். இத ஒரு லீகல் ரீசெட் பட்டன் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. இது மூலமா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா,
பழைய காலக்கெடு விதி 16 இப்போதைக்கு மறந்துடுங்க. நாங்க சொல்ற இந்த புதிய விதி தான் இந்த குறிப்பிட்ட சூழலுக்கு பொருந்தும்னு திட்டவட்டமா அறிவிக்குது. பழைய விதியை வச்சு குழப்பமோ இல்ல சட்ட போராட்டங்களோ வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த ஏற்பாடு. ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ அந்த புதிய விதி என்ன? யாருக்கெல்லாம் இந்த சலுகை பொருந்தும்? அந்த திருத்தத்தின்படி 2017-18 முதல் 2020-21 வரையிலான நிதி ஆண்டுகளுக்கான GSTR 3B கணக்குகளை நவம்பர் 30, 2021க்கு உள்ளாக தாக்கல் செஞ்சிருந்தா அவங்க தாமதமா கோரிய ITC செல்லும்னு அறிவிக்கப்பட்டது. இது ஒரு தெளிவான கட் ஆஃப் தேதி. பிரமாதம். அப்போ இந்த புதிய சட்டத்திருத்தம்ங்கிற ஆயுதத்தோட தான் மனுதாரர் கோர்ட்டுக்கு போனார். நீதிமன்றத்துல என்ன நடந்தது? வாதங்கள் எப்படி இருந்துச்சு? ஆமாம், மனுதாரரோட வாதம் ரொம்ப சிம்பிள். நான் நவம்பர் 30, 2021க்கு முன்னாடியே ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செஞ்சுட்டேன். அரசாங்கமே சட்டத்திருத்தம் மூலமா என் தாமதத்தை மன்னிச்சிடுச்சு. அப்படி இருக்கும்போது GST அதிகாரி பழைய விதியை காட்டி என் ITCய மறுத்தது சட்டப்படி தவறு. இதுதான் அவரோட வாதம். இது ஒரு வலுவான வாதமா தெரியுதே. நீதிமன்றம் இதை எப்படி பார்த்தது? மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மனுதாரரோட வாதத்தை முழுமையா ஏத்துக்கிட்டது. நீதிமன்றத்தோட பார்வை மிக தெளிவா இருந்துச்சு. சட்டமன்றம், அதாவது பார்லிமெண்ட், ஒரு சட்டத்தை ஏற்றி அதுவும் பின்னோக்கி அமல்படுத்தி ஒரு நிவாரணத்தை கொடுக்கும்போது நிர்வாகத்துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி அந்த திருத்தத்துக்கு முரணா ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாது. அப்படியானா அதிகாரியோட உத்தரவு என்னாச்சு? நீதிமன்றம் அந்த உத்தரவை முழுமையா ரத்து செஞ்சுது. காலதாமதத்தை காரணம் காட்டி ITC மறுக்கப்பட்டது சட்டப்படி செல்லாதுன்னு தீர்ப்பளிச்சுது. இது சட்டத்தோட நோக்கத்தை நிலைநிறுத்திய ஒரு மிக முக்கியமான தருணம். வெறும் உத்தரவை ரத்து செஞ்சதோட சரிதானா? இல்ல மனுதாரர் ஏற்கனவே சந்திச்ச பாதிப்புகளுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சதா? உதாரணமா சில சமயம் இது மாதிரி உத்தரவுகளால பேங்க் அக்கவுண்ட முடக்கிடுவாங்களே. நல்ல கேள்வி. நீதிமன்றம் அந்த விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டது. இது ஒரு முழுமையான நிவாரணமா இருக்கணும்னு நினைச்சது. அதனால மனுதாரரோட முடக்கப்பட்ட பேங்க் அக்கவுண்ட்களை உடனே விடுவிக்கணும்னு உத்தரவிட்டது. அது மட்டும் இல்ல, இந்த ரத்து செய்யப்பட்ட உத்தரவின் அடிப்படையில ஏதாவது வரி வசூலிக்கப்பட்டிருந்தா அத மனுதாரருக்கு திருப்பி கொடுக்கணும், இல்லனா அவரோட எதிர்கால வரிகள்ல சரி செஞ்சுக்க அனுமதிக்கணும்னு ஆணையிட்டது. ஆக சட்டவிரோதமான உத்தரவால ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளையும் சரி செய்ய நீதிமன்றம் ஒரு முழுமையான தீர்வு கொடுத்திருக்கு. இது உண்மையிலேயே பலருக்கும் நம்பிக்கை அளிக்கிற விஷயம். சரி, இந்த தீர்ப்புல இருந்து நம்ம நேயர்கள், குறிப்பா வணிகர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன? இதை எப்படி அவங்க தங்களுக்கு பயன்படுத்திக்கலாம்? இதுல சில முக்கியமான நுணுக்கங்களை நம்ம கவனிக்கணும். முதலாவதா, இந்த நிவாரணம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான். அதாவது 2017-18 முதல் 2020-21 வரையிலான நிதியாண்டுகளுக்கு மட்டும். ரெண்டாவதா, நவம்பர் 30, 2021ங்கிற தேதிக்குள்ள நீங்க ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செஞ்சிருக்கணும். இந்த 2 நிபந்தனைகளும் பூர்த்தியான மட்டும்தான் இந்த தீர்ப்பு உங்களுக்கு பொருந்தும். நான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். வரி செலுத்துறவங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதிதான். ஆனா இத வரித்துறையோட கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? ஒரு அதிகாரி சட்டத்துல என்ன இருக்கோ அதன்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். மாசங்கள் கழிச்சு அரசாங்கம் சட்டத்தையே மாத்தி அந்த உத்தரவை செல்லாததாக்குது. இது சட்டத்தோட நிலைத்தன்மை மேல ஒரு கேள்வி எழுப்பாதா? இது ஒரு மிக முக்கியமான தத்துவார்த்தமான கேள்வி. வரி நிர்வாகத்துல இது ஒரு தொடர் விவாதம். நீங்க சொல்றது சரிதான். இது ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குது. ஆனா இங்க நாம சமநிலைப்படுத்த வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, சட்டத்தின் நிலைத்தன்மை, அதாவது லீகல் சர்டனிட்டி. இன்னொன்னு நியாயம், ஜஸ்டிஸ் அண்ட் எக்விட்டி. கோவிட் மாதிரி ஒரு அசாதாரணமான சூழல்ல சட்டத்தை ஒரு இரும்பு பெட்டி மாதிரி இறுக்கமா வச்சிருந்தா அது பல நேர்மையான வரி செலுத்துறவங்களையும் பாதிக்கும். அரசாங்கமே தன்னோட விதிகள் அந்த நேரத்துல ரொம்ப கடுமையா இருந்துச்சுன்னு உணர்ந்துதான் இந்த திருத்தத்தை கொண்டு வந்தது. அதனால இந்த சூழல்ல நீதிமன்றமோ அரசாங்கமோ நடைமுறை சிக்கல்களால பாதிக்கப்பட்ட நேர்மையான வரி செலுத்துவோருக்கு நியாயம் வழங்குறதுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அப்படியானா இந்த தீர்ப்பு ITC சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா? இனிமேல் ITCயா யார் வேணாலும் எப்ப வேணாலும் கோரலாமா? கண்டிப்பா இல்ல. இங்கதான் நாம மிக மிக கவனமா இருக்கணும். இந்த தீர்ப்பு ITC கோர்றதுல ஏற்பட்ட காலதாமதம்ங்கிற ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் தீர்வு. மற்றபடி நீங்க கோரிய ITC உண்மையானதா இல்லையான்னு ஆய்வு செய்ய GST துறைக்கு முழு அதிகாரம் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது
நீங்க ஒரு போலி இன்வாய்ஸ் வச்சு ஐடிசி கோரியிருந்தா, இல்லனா நீங்க சரக்குகளையோ சேவைகளையோ பெறாமலேயே ஐடிசி எடுத்திருந்தா, இந்த தீர்ப்பு உங்களை காப்பாட்டாது. உங்களோட கொள்முதல் உண்மையானது, அதுக்கான இன்வாய்ஸ் உங்ககிட்ட இருக்கு, நீங்க அதுக்கான பணத்தை செலுத்திட்டீங்கங்கறத நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த தீர்ப்பு நேர்மையான ஆனா தாமதமான வரி செலுத்துவோருக்கு மட்டுமே பொருந்தும். ஆக இது தாமதத்துக்கான ஒரு மன்னிப்பே தவிர தவறுகளுக்கான மன்னிப்பு இல்ல, சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. மேலும் இந்த சட்ட திருத்தத்தோட நோக்கத்தை உறுதிப்படுத்துற வகையில ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு சுற்றறிக்கையையும், அதாவது சர்க்குலர் நம்பர் 23731202 ஜிஎஸ்டியையும் வெளியிட்டிருக்கு. நாடு முழுக்க இருக்கிற அதிகாரிகள் இந்த பின்னோக்கிய திருத்தத்தை கவனத்துல கொண்டுதான் இனி உத்தரவுகளை பிறப்பிக்கணும்னு அந்த சுற்றறிக்கை அறிவுறுத்துது. இது மூலமா இந்த நிவாரணம் ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்காம தகுதியுள்ள எல்லாருக்கும் கிடைக்கிறது உறுதி செய்யப்படுது. சட்டத்தோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நியாயத்தோட பக்கம் நின்னு நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு உண்மையிலே வரவேற்கத்தக்கது. நிச்சயமா. இது சட்டத்தை வெறும் எழுத்துகளா பார்க்காம அதோட ஆன்மாவை புரிஞ்சு செயல்படணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த பாடம். இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த விவாதத்துல நியாயத்துக்காக சட்டத்துல ஒரு பின்னோக்கிய திருத்தம் கொண்டு வரப்பட்டதை பார்த்தோம். இது வரி செலுத்துவோருக்கு உதவிச்சு, ஆனா இது வரி நிர்வாகத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு நெருக்கடி காலத்துல நிவாரணம் அளிக்கிறது சரிதான், ஆனா எந்த சூழல்ல நெருக்கடின்னு வரையறுக்கிறது? இது போன்ற திருத்தங்கள் எதிர்காலத்துல ஒரு வாடிக்கையாயிட்டா வரி சட்டங்களோட நம்பகத்தன்மை என்னவாகும்? நெகிழ்வுத்தன்மைக்கும் நிலைத்தன்மைக்கும் இடையுள்ள சரியான சமநிலை எதுங்கிறது தான் நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.